அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இசை வெளியீட்டினுடைய இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில் என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட் நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல. பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலையும் இல்லை, 36 வயசுலையும் இல்லை, இந்த வயசுலையும் இல்லை. ஆனால் இவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு டாப் தமிழுடைய தெலுங்குடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ படத்தை இன்னைக்கு வேற எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டேன். காக்கா முட்டை பண்றதுக்கு, விசாரணை பண்றதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனா நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார் எனக்கு அவர் தெரியும், அதை பார்க்குற ஒரு மனுஷன். புது ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சு அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையில ஹார்ட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பத்தி எனக்கு ரொம்ப டீடைல்டா தெரியும். ஸோ டீடைலா குகன் சார் சொன்னாங்க, இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பத்தி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்ல ஒரு 3 விஷயம் காந்தி சார் பண்ணார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்யறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டரை வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங் தான் என்னன்னு தெரியாது. அவர் காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு, நான் இந்த அஸ்லேட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தாதான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன், அஸ்லேட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சு 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பர்ல நோட்ல எழுதி வைப்போம். இவங்க இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல. அடுத்த நாள் கேட்கிறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெல்லாம் கலங்குது, காணும், என்னடா பண்றதுன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியல, சார்கிட்ட சொல்ல போறேன் சங்கர் சார்ட்ட அப்படின்றாரு. எனக்குன்னா அழுகையா வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், நான் சார்ட்ட சொல்ல போறேன், உன் வேலை போயிடும்ட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொகேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போறோம், நான் கண்டிப்பா சார்ட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுது கண் கலங்கி நின்னேன். அப்ப சொன்னாரு, நீ எடிட்டிங் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னேன். போய் ரஷ்ல பார்த்து உன்னால எழுத முடியுமா அப்படின்னாரு. நான் லெனின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டன்ட். சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ் எல்லாம் எங்கள் எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து கண்டினியூட்டி எழுதி நோட்டை ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து ஒட்டி அடுத்த நாள் கொண்டு அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேன்ல சங்கர் சாரோட அசிஸ்டண்டா இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலா நான் டிபெண்டா அவரை டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லையும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லா அவர் வீட்டில இருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதா அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷன்ல பேசுற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன்.
ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல வெயில் காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னார். லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட இந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசோசியேட்டருக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட்டர் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனா எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா. ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ.